முன்னாடி ஒரு நாள் கதை நடந்துதான். அப்பா ஒரு அடிக்கடி இந்த கதை சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு சர்ச்சில் வந்து ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் டீ கொடுப்பாங்களாம், காப்பி கொடுப்பாங்களாம். காப்பி கொடுத்தா அதில் ஒரே ஒரு வயசான அம்மா, ஒரு படிக்காத அம்மாவும் இருக்குமா, அந்த அம்மாவுக்கு மட்டும் பால் இல்லாமல் காப்பி கொடுப்பாங்களாம். இதை ஒரு அம்மா பார்த்துட்டே இருந்திருக்காங்க. வாரம் பார்த்தா அந்த அம்மாவுக்கு மட்டும் பால் இல்லாமல் காப்பி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு தாங்க முடியல. ஒவ்வொரு விசுவாசி வீடா ஏறி இறங்கி, என்னங்க இது அநியாயம், நம்ம சர்ச்சில் ஏழைக்கு ஒரு நியாயம், பணக்காரனுக்கு ஒரு நியாயம், பாவம் அந்த அம்மா படிக்காத ஒரு அம்மா, ஏழை வயசானதுன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு மட்டும் பால் ஊத்தாம பாஸ்டர் காப்பி கொடுக்குறாரு, இந்த அநியாயம் சரியா அப்படின்னு ஒவ்வொருத்தட்டியா சொன்னாங்களாம். இப்படியே கதை சொல்லி 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 கடைசியாக பாஸ்டர் காதுக்கு வந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாராம் பாஸ்டர், இதே மாதிரி மீட்டிங் முடிஞ்ச உடனே அன்னைக்கு சொல்லியிருந்தாராம், எப்பா இன்னைக்கு எல்லாருக்கும் பால் ஊற்றின காப்பி கொடுப்பா அப்படின்ட்டாராம். அப்போ எல்லாரும் பால் ஊற்றின காப்பியை வாங்கினாங்க. இந்த அம்மாட்டையும் கொண்டு போய் பால் ஊற்றின காப்பியை நீட்டும் போது எல்லா விசுவாசியும் பாரு என்ன பண்ணலரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா, இந்த அம்மா காப்பியை கையில் வாங்கிட்டு கொடுத்தவர்கிட்ட வந்து சத்தம் போட்டாங்களாம், ஏயா இத்தனை வருஷமா நான் சர்ச்சுக்கு வரேன், பால் ஊற்றின காப்பியை நான் குடிக்க மாட்டேன்னு உனக்கு இத்தனை வருஷம் தெரியாது, இன்னைக்கு மட்டும் எதுக்கு நீ பால் ஊற்றின காப்பியை கொடுக்குறேன்? இப்போதான் புரிஞ்சுது எல்லாருக்கும் கதை என்னன்னு. இப்போ எல்லாரும் இந்த அம்மாவை பார்த்தாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன சொல்லனே தெரியல, ரொம்ப மன சங்கடமாச்சு. இப்படி ஊரெல்லாம் போய் பாஸ்டரை பற்றி பொய்யா சொல்லிவிட்டோமே அப்படின்ட்டு கூட்டம் முடிஞ்சோடனே பாஸ்டர்ட்ட வந்தாங்களாம், ஐயா நான் தெரியாமல் கொஞ்சம் உங்களை பற்றி எல்லா இடத்துலையும் பேசிட்டேன், நான் வந்து நீங்கள் ஏதோ ஓரவஞ்சனம் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு நான் சொல்லிட்டேன், என்னை தயவுசெய்து மன்னிச்சிங்க ஐயா, இனிமேல் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் செய்கிறேன், இதை நான் எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இந்த பாஸ்டர் ரொம்ப கூலாக சொன்னாரா, அதுக்கு என்னம்மா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போய் கடையில் போயிட்டு ஒரு மூட்டை பஞ்சு வாங்கிட்டு வாங்கன்னாராம். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலையா, என்ன பஞ்சு வாங்கிட்டு வரணுமா, சரி உடனே போயிட்டு கடையில் போய் பெரிய மூட்டையாக பஞ்சு வாங்கிட்டு வந்தாங்களாம். என்ன பாஸ்டர் பண்ணணும்னு கேட்டாங்களாம். ஒன்றும் இல்லைம்மா, அந்த வெளியே நின்றுட்டு வாசலில் நின்றுட்டு இந்த பஞ்சை பிச்சு 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 வெளியே ரோடெல்லாம் போட்டு வந்துருங்கன்னாராம். அவ்வளோதானா ஐயா, அவ்வளோதான் போட்டு வந்துருங்கண்ணா. கடன் போய் ஃபுல்லாக பஞ்சை பிச்சு 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 ரோடெல்லாம் போட்டோம் காலி பண்ணிட்டு வந்தாங்களாம். இப்போ என்னையா பண்ணணும்னு, அம்மா கஷ்டம் பார்க்காம ஒரு முறத்தை எடுத்துக்கிட்டு அந்த பஞ்சையெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துருங்க. இந்தம்மா, ஐயா அது எப்படி ஐயா முடியும், அது எங்கெங்கயோ பறந்துருக்குமே. அப்போ சொன்னாரா, நீ சொன்னது கூட எங்கெங்கயோ பறந்துருக்குமா, அதை நான் என்ன செய்ய முடியும் சொல்லு பார்ப்போம், அது ஏதாவது தீர்க்க முடியுமா? ரிப்போர்ட்டிங் தப்பா இருந்தா நம்ம கதை தேவையில்லாத ஆட்கள்கிட்ட தேவையில்லாத இடங்கள்ல நம்ம என்ன செய்வோம், சொல்லி விட்டுருவோம் இல்லையா? ஊதி கெடுத்தான் வாங்க பாருங்க அந்த கதை. நாமளா என்ன பண்ணக்கூடாது, தவறான ரிப்போர்ட்டிங்க தவறான ஆட்கள்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். வார்த்தைகள் பிரச்சனைகள் வரும், ஆனால் ரிப்போர்ட் பண்ணும்போது அதை கேர்ஃபுல்லாக ரிப்போர்ட் பண்ணணும். எது தேவை, எதை சொல்லணும்.